ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. ஒரு பல நாட்களாக ஆடையெல்லாம் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு இன்றைக்கி அந்த வெண்ணெய்ன்னு சொல்கிறது வெண்ணெய் ஆடையெல்லாம் கலந்து நம்ம சேர்த்து வச்சுருப்போம் இல்லையா, அதை போட்டு இத்தனை நேரம் கொதிச்சுட்டு இப்போ தான் அந்த பாருங்களேன் கெட்டியாக இருக்கிற பொருளும் இந்த தண்ணியாக இருக்கிற பொருள் தான் எண்ணெயாட்டு இருக்குல்ல, அது கொஞ்சம் நேரம் கழித்து ஆறின பிறகு நெய் ஆகிடும். இதில் அந்த கெட்டியாக இருக்கிற பொருள் அப்படியே நிற்கும். அதை நான் கொஞ்சோண்டு பாலும் சர்க்கரையும் போட்டு இப்படி 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 பண்ணிவிட்டு கிளறிட்டு அதில் பால் அல்வா எடுத்துக்குவேன். அப்போ இதில் எனக்கு நெய் கிடைக்கும், பால் அல்வா கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வெண்ணெயாக இருந்தது பாலாடையோட, அது பாருங்கள் அப்படியே தனிச்சு வருது பார்த்திங்களா, பாருங்கள் தனியாக வருது, தனியாக எண்ணெயாட்ட வருது பாருங்கள். அதுதான் தனியாக வடிப்பேன். வடித்த உடனே அந்த தண்ணியாக இருக்கிறது நெய்யாயிரும், கெட்டியான விட்டு நெய்யாயிரும். இந்த கெட்டியாக இந்த மாவு மாதிரி இருக்குது பாருங்கள், இதில் எண்ணெய்க்கு பக்கத்தில் அதெல்லாம் சேர்ந்து அதில் பால் சர்க்கரை போட்டு பால் அல்வா பண்ண போகிறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.